வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற ஏ ஹவுஸ் ஆஃப் டைனமைட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல அமெரிக்காவை நோக்கி ஒரு பெரிய அணு ஆயுதம் ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. அந்த அணு ஆயுதம் எங்க புறப்பட்டுச்சு அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியல. அடுத்து வரக்கூடிய 18 நிமிஷத்துல அந்த அணு ஆயுதம் அமெரிக்கால இருக்கிற சிக்காகோவை தாக்க போகுது அப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கம்மியான நேரத்துல பாதுகாப்பு துறையை சேர்ந்தவங்களும் இராணுவத்துல இருக்கிறவங்களும் பிரசிடென்ட்டும் என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, கடைசியா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச இட்ரிஸ் எல்பா ஆகட்டும், ரெபேக்கா ஃபர்கூசன் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா ஸ்ட்ராங்காவே அவங்க கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சூழ்நிலை ஏற்படும் போது ஜனாதிபதி, பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்க, இராணுவத்துல இருக்கிறவங்களோட சிச்சுவேஷன் எப்படியெல்லாம் இருக்கும், அவங்க எந்த மாதிரியான ஒரு மைண்ட் ப்ரெஷருக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இவங்க உண்மைக்கு நெருக்கமா பல இடங்கள்ல கொண்டுட்டு வந்தனால படத்தோட நம்மளால நல்லாவே ஒன்றி போக முடியுது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் பல இடங்கள்ல ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை நல்லாவே பில்ட் பண்ணக்கூடிய விதத்துல படத்தோட ரைட்டிங் மற்றும் ஸ்கிரீன் பிளே நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்துல பேசின வசனங்களே சில இடங்கள்ல திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்குது. அது ஒருவித சோர்வை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஜனாதிபதி என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னு இவங்க கிளியரா சொல்லியிருக்க மாட்டாங்க. அத ஆடியன்ஸ் தரப்புலயே விட்டுருவாங்க. அதனாலேயே இந்த படம் முடியும் போது ஒரு முழு படம் பார்த்த திருப்திய பெருசா இந்த படம் கொடுக்க மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட மிடில் ஆஃப் த போர்ஷன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் பிக்கப் எடுக்க ஆரம்பிக்குது. மற்றபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபிள். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.